ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். திருமணமே செய்து கொள்ளாமல் தங்கள் வாழ்க்கையே இயேசுவுக்காக ஒப்புக் கொடுத்ததாக கூறி பல பாதிரியார்கள் கிறிஸ்தவ ஊழியங்களை செய்து வருகிறார்கள். ஆனால் தன்னை ஒரு ஃபாதர் என கூறிக்கொண்டு ஒன்றல்ல இரண்டல்ல 7 பெண்களை திருமணம் செய்து பூரண குதூகல வாழ்க்கையை வாழ்ந்து வருவதாக அவரது மனைவிகள் கண்ணீரோடு குற்றச்சாட்டுக்களை அடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். என் புருஷன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாயா, இதனால உடல் அளவிலும் மனசளவிலும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கேன். தக்க தண்டனை அவனுக்கு வாங்கி கொடுக்கணும். எனக்கு நீதி வேணும். இனிமே எந்த பிள்ளையும் பாதிக்கப்படக்கூடாதுயா. எத்தனையோ பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க தான் நீதி வாங்கி கொடுக்கணும் ஐயா என முதல் மனைவி கை கால் செயலிழந்த நிலையில் மருத்துவமனையில் படுத்த படுக்கையாக கதறி துடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் அவர் மீதும் அவருக்கு துணையாக இருக்கும் அவரது தந்தை மீதும் போலீசார் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மாவட்ட ஆட்சியரிடம் 2வது மனைவி அளித்த புகார் பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது. இப்ப ஆல்ரெடி அவனோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் 7 பேர்த்த கல்யாணம் பண்ணி எங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி இருக்கு. இன்னும் என்னென்னலாம் அவங்க பண்ணிருப்பாங்க, அவங்க பண்ணக்கூடிய ஆளுங்க தான் இவ்வளோ ஒன்னொன்னா தெரியும் போதுதான் எங்களுக்கே ஷாக்கா இருக்கு. இது மொத ஒய்ஃபோட போட்டோ, இது மொத ஒய்ஃபை கல்யாணம் பண்ணதுக்கான போட்டோ. இதுல இருக்கிறது இந்த அம்மா ஒரிஜினல் அம்மான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னோட மேரேஜ் போட்டோல ஒரு அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த அம்மா ஒரிஜினல் அம்மாவே கிடையாது. ஆனா அந்த அம்மான்னு சொல்லி ஆள் மாறாட்டம் பண்ணி யாரையோ கூட்டிட்டு வந்தாங்க. அதே மாதிரி அங்க நான் துபாய் போய் பார்க்கும்போது இந்த பொண்ணு கூட அவர் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தார். இந்த பொண்ணு அது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் விட்டதுக்கு அப்புறம் இந்த 3 வருஷமாவும் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கும்போது என்னையும் இந்தியா மேரேஜ் பண்ணிட்டு போய் திரும்பவும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. நான் துபாயில போய் அவனை பிடிச்சிட்டு வந்திருக்கேன். இது எந்த கவர்மெண்ட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கல. நான் என்னோட சொந்த இதுல தான் போய் அவனை என் வாழ்க்கைக்காக நான் அவனை கூட்டிட்டு வந்திருக்கேன். இன்னும் எத்தனை பேர்த்தோட வாழ்க்கையை அவங்க எடுக்கிற வரைக்கும் இவங்க பார்த்துட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. தஞ்சாவூர் மாவட்டம் பிள்ளையார்பட்டியை சேர்ந்தவர் ஃபாதர் என கூறிக்கொள்ளும் பிரசாத் பைபிள் காலேஜ் படித்திருப்பதாக கூறிக்கொள்ளும் இவர் கடந்த 2018ஆம் ஆண்டு நெல்லை மாவட்டம் குன்னத்தூர் பகுதியை சேர்ந்த பிரசன்னா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு மனைவி பிரசன்னாவிடம் துபாயில் தனக்கு பொறியாளர் வேலை கிடைத்ததாக கூறி துபாய்க்கு அழைத்து சென்றுள்ளார். மனைவி பிரசன்னா வைத்திருந்த நகைகளை எல்லாம் விற்று சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த பிரசாத் ஈவு இரக்கமில்லாமல் அந்த பெண்ணை அங்கே இருந்து மெலிந்த தேகத்துடன் தனியாக விமானம் மூலம் தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஈரோடு மாவட்டம் புளியம்பட்டி பகுதியை சேர்ந்த பல் மருத்துவரை கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி 2வதாக திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. திருமணம் செய்த 2 மாதத்திலேயே துபாய்க்கு கிளம்பிய பிரசாத் திரும்ப துபாய்க்கு அழைத்துச் செல்வதாக 2வது மனைவியான பல் டாக்டரிடம் கூறிவிட்டு சென்றுள்ளார். பல மாதங்களாகியும் 2வது மனைவியை அழைத்து செல்லவில்லை. இந்த நிலையில் 9 மாதம் கழித்து திடீரென ஒரு பெண்ணுடன் நெருக்கமாக இருக்கும் 2 புகைப்படங்களை 2வது மனைவியின் செல்போனுக்கு துபாயில் இருந்து பிரசாத் அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் தனது கணவன் எங்கே இருக்கிறார் என 4 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்து கொண்டு 2வது மனைவி துபாய்க்கு சென்றுள்ளார். அங்கு பிரசாத் வேறு ஒரு பெண்ணுடன் குடும்பம் நடத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதாவது ஏற்கனவே வேறு ஒரு பெண்ணுடன் இருக்கும் 2 போட்டோக்களை 2வது மனைவிக்கு அனுப்பினாரே, அந்த பெண் அல்ல, இது வேறு ஒரு பெண். அந்த பெண் யார் என்று விசாரித்த போது அவர் கேரளாவைச் சேர்ந்த பெண் என தெரிய வந்தது. அதுவும் முதல் மனைவி பிரசன்னா இருக்கும் போதே இந்த பெண்ணுடன் பிரசாத் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாகவும் முதல் மனைவி பிரசன்னாவை அனுப்பிய பிறகும் கூட 3 வருடங்களாக கேரள பெண்ணுடன் இல்லீகலாக வாழ்ந்து வந்துள்ளார் எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அப்படி அந்த பெண்ணுடன் இருந்து கொண்டே இந்தியா பல் டாக்டரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். பிறகு பல் டாக்டரை இந்தியாவில் விட்டுவிட்டு துபாய்க்கு சென்று கேரள பெண்ணுடன் வாழ ஆரம்பித்துள்ளார் என கூறப்படுகிறது. ஈரோடு, திருநெல்வேலி, தஞ்சாவூர் உள்ளிட்ட எஸ்பி, டிஎஸ்பி மற்றும் பல்வேறு காவல் நிலையங்களில் 2வது மனைவி புகார் அளித்தும் தங்களை அலைக்கழித்ததோடு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகிறார்.
ஃபாதர் என சொல்லிக்கொண்டு பல பெண்களை திருமணம் செய்து ஏமாற்றிய பிரசாதை போலீசாரிடம் பிடித்து கொடுத்த போதும் கூட அவர் மீது முறையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பிரசாத் ஒப்புக்கொண்டது 7 பெண்கள். இன்னும் எத்தனை பெண்களின் வாழ்க்கையை அவர் சீரழித்திருக்கிறார் என்பது தெரியாது எனவும் 2வது மனைவி குற்றம் சாட்டி இருக்கிறார். இதைவிட கொடுமை, முதல் மனைவி பிரசன்னாவின் திருமணத்தின் போது பிரசாத்தின் அம்மா என புகைப்படத்தில் ஒருவர் இருக்கிறார். ஆனால் பல் டாக்டரிடம் 2வது திருமணத்தின் போது அம்மா என வேறு ஒருவர் போட்டோவுக்கு போஸ் கொடுத்துள்ளார் என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முதல் மனைவி பிரசன்னா தற்போது உடல்நல குறைவால் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அங்கிருந்த பிரசாத்தை 2வது மனைவி மற்றும் முதல் மனைவியின் தாயார் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இது குறித்து 2வது மனைவி கூறும் போது, என்னோட கணவர் பேர் தஞ்சாவூர் பிள்ளையார்பட்டியை சேர்ந்த பிரசாத்ங்கிறவர் மேட்ரிமோனி மூலியமா என்னை அப்ரோச் பண்ணி அவர் துபாயில் வேலை செய்யறதாவும் பிஇ படிச்சிருக்கிறதாவும் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறதாவும் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது கல்யாணம் பண்ணி 1 வருஷம் 2 மாசத்துல அவங்க கிளம்பி என்னை திரும்ப கூட்டிட்டு போறதா சொல்லிட்டு உறுதி கொடுத்துட்டு போனவங்க 1 வருஷம் ஆகியும் எனக்கு எந்த விதமான ப்ரூஃபும் எதுவும் இல்லை. நான் பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே நான் கம்பெனி மாறணும், அதனால என்னால் முடியாது, நான் இப்போதைக்கு வர முடியாது, உன்னை கூட்டிட்டு போக முடியாதுன்னு தட்டி கழிச்சிட்டே வந்தாரு. இதுக்கிடையில அந்த 1 மாசத்துலயே போனதுனால 1 மாசத்துல என்னால் கன்சீவ் ஆக முடியல. இதை ஒரு காரணமா காட்டி எனக்கு உடனடியாக குழந்தை பெற்று தரணும் அப்படிங்கறதுக்காக செக்ஷுவல் டார்ச்சர் இருந்தது. நான் இருந்தாலும் நான் அது ஒரு பெருசா பண்ணக்கூடாது அப்படின்ட்டு விட்டாச்சு. நெக்ஸ்ட் அப்படி இருந்தும் எனக்கு கன்சீவ் ஆகாததை ஒரு பெரிய விஷயமா பண்ணி எங்க மாமனார் என்னையும் எங்க அம்மாவையும் ரொம்ப தரக்குறைவா பேசினாரு. அதனால எங்க மாமனார் நாங்க பேசுறதை நிறுத்திட்டோம். இதுக்கிடையில ஒரு 9 மாசம் கழிச்சு ஒரு போட்டோ எனக்கு அனுப்பிச்சாரு, 2 போட்டோ. அதுல ஒரே பொண்ணு கூட இருந்த மாதிரி 2 போட்டோ அனுப்பிச்சாரு. அந்த போட்டோவின் அடிப்படையில நான் ஃபோன் பண்ணி கேட்டப்போ என்ன இப்படி அனுப்புறீங்க, யார் அந்த பொண்ணுன்னு கேட்கும்போது நீயே போய் கேட்டுக்க, இப்போ இவ்வளோ நாளா பேசாம என்கிட்ட எதுக்கு இப்போ மட்டும் கேட்குறீங்கன்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டார். நான் இதுக்காகவே துபாய்க்கு நான் 4 லட்ச ரூபா செலவு பண்ணி போய் அவரை சரி என்னதான் அங்கே பண்ணுறாருன்னு நேராக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு அவர் வேலை செய்கிற கம்பெனி அட்ரஸ் மட்டும் தான் தெரிஞ்சிருந்தது. நான் அங்கே போய் அவரை ஃபாலோ பண்ணி போய் பார்க்கும்போது அங்கே ரூமில் வேற ஒரு பொண்ணு கூட அவர் இருந்தார். அந்த பொண்ணு இந்த ஃபோட்டோவில் இருந்த பொண்ணே கிடையாது. அதுக்கப்புறம் நான் விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது அது கேரளாவை சேர்ந்த சரண்யாங்கிற ஒரு பொண்ணு கூட அவர் அங்கே இல்லீகலாக 3 வருஷமா இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட இருக்கும் போதே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை விட்டதுக்கப்புறம் இந்த 3 வருஷமாவும் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கும்போதே என்னையும் இந்தியா மேரேஜ் பண்ணிட்டு போய் திரும்பவும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு இருக்கும்போது நான் பேசி அங்கே அவரை டெர்மினேட் பண்ண வச்சு பிரச்சனை பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு என் கூட வாழுங்கன்னு எங்கள் வீட்டில் வச்சிருக்கும் போது அவர் அங்கிருந்து கிளம்பி போய் அவங்க அப்பா கூட தப்பிச்சு போய் அங்கே தஞ்சம் பூந்துட்டார். அவங்க அப்பா கிட்ட தஞ்சம் பூந்ததுக்கப்புறம் எங்க மேலே எகெயின்ஸ்டாக கேஸ் கொடுத்தாங்க. இப்போ நான் திருநெல்வேலிக்கு வந்திருக்கேன். முதல் ஒய்ஃபோட இதுக்கு அந்த முதல் ஒய்ஃபு ரொம்ப முடியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு கை காலெல்லாம் வராமல் இருக்கு. அவங்க இவரோட டார்ச்சர்னால அவங்களுக்கு குழந்தை அபார்ஷன் ஆகி அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க, ஸ்ட்ரோக் வந்திருக்காங்க, அவங்களோட ஃபேமிலி ரொம்ப இதாக இருக்காங்க. நாங்கள் 2 பேருமே சேர்ந்து எல்லா ஸ்டேஷனுக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஈரோடும் சரி, திருநெல்வேலி சரி, தஞ்சாவூர் சரி, எல்லா ஸ்டேஷன்லையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எஸ்பி ஆஃபீஸ்க்கு போனோம், டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு போனோம், லோக்கல் ஸ்டேஷன் போனோம், இங்கே போனோம் அங்கே போன்னு சொல்லி அலக்களிக்கிறாங்க, அங்கே போனால் இங்கே போங்கன்னு சொல்லி அலக்களிக்கிறாங்க. இது வரைக்கும் நாங்கள் கையோட பிடிச்சி ஆளை கொடுத்துமே எங்கள் மேலே தான் திரும்பி அடிச்சிங்களா செஞ்சீங்களான்னு கேட்குறாங்களே தவிர இது வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷனும் அவன் எடுக்கலை. இப்போ எங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா இன்னும் எத்தனையோ பொண்ணுங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படும். இப்போ ஆல்ரெடி அவனோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் 7 பேர்த்த கல்யாணம் பண்ணி எங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி இருக்கு. இன்னும் என்னென்னலாம் அவங்க பண்ணியிருப்பாங்க, அவங்க பண்ணக்கூடிய ஆளுங்க தான் இவ்வளோ ஒன்னொன்னா தெரியும் போது தான் எங்களுக்கே ஷாக்காக இருக்கு. எங்கள் வாழ்க்கை எப்படி இப்போ எங்கள் வாழ்க்கையே ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு என்னை விட மோசமான நிலைமை, அவங்களோட பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனையில நாங்கள் போய் 2 பேருமே கேட்கும் போது எந்த ஸ்டேஷன்லையுமே ஆக்ஷன் எடுக்கல. இப்போ அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க, எங்களுக்கு எகெயின்ஸ்டா பேசுறாங்க. போன பக்கமெல்லாம் எங்களை மிரட்டி உள்ள போனாலே போனை பிடுங்கி வச்சுட்டு எங்களை தான் மிரட்டுறாங்களே தவிர அவன் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இப்படி நாங்க எப்படி இந்த கவர்மெண்ட்டை நம்பி நாங்க எப்படி இது பண்றது? எங்களுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும். அவனை திரும்ப அவன் இதே மாதிரி பல பெண்களை அவனை ஏமாத்தாம நீங்க தான் காப்பாத்தி கொடுக்கணும். எங்களை ஏற்கனவே 2 பொண்ணுங்க எங்களுக்கு தெரியாம இன்னொரு பொண்ணு லிஸ்ட் போயிட்டே இருக்கு. அவன் வாயிலே 7 பொண்ணுங்கிற அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு அக்யூஸ்டை இவங்க இந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அவங்களுக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட் தஞ்சாவூர்ல இருந்து இருக்குதுங்கிறது கண் கூட தெரியுது. எங்க போனாலும் கேஸ் எடுக்க மாட்டேங்கிற. அதுக்கு அர்த்தம் என்ன? எங்களுக்கு ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்காங்க ப்ரூஃப் வச்சிருக்கோம். இது மொதல் ஒய்ஃபோட போட்டோ, இது மொதல் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணதுக்கான போட்டோ. இதுல இருக்கிறது இந்த அம்மா ஒரிஜினல் அம்மான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னோட மேரேஜ் போட்டோல ஒரு அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த அம்மா ஒரிஜினல் அம்மாவே கிடையாது. ஆனா அந்த அம்மான்னு சொல்லி ஆள் மாறாட்டம் பண்ணி யாரையும்
யாரையோ கூட்டிட்டு வந்தாங்க. அதே மாதிரி அங்கே நான் துபாய் போய் பார்க்கும்போது இந்த பொண்ணு கூட அவர் இல்லீகலாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார். இந்த பொண்ணு அது சரண்யான் பேர், கேரளாக்கார பொண்ணு, 3 வருஷமா இருந்தேன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த அளவுக்கு சீட்டிங் பண்ணுற பர்சன் அவரோட ஃபோனை வச்சு பார்க்கும்போது எல்லா பொண்ணுக்கிட்டையும் இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் தான் பேசியிருக்காரு. துபாயில் இல்லீகலான பிஸ்னஸ்லாம் பண்ணுறக்காக அவங்க வந்து ரெடியாக இருந்திருக்காங்க. இவ்வளோ ப்ரூஃப் நான் வச்சுருக்கேன். ஆனால் அவர் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்கல. நாங்கள் இந்த ஒரு மாதமாக நான் அலையிறேன், 3 வருஷமா அவங்க அலையிறாங்க. யாருமே ஆக்ஷன் எடுக்கலைன்னா இந்த பிரச்சனைக்கு எப்படி தான் முடியும்? அடுத்த பொண்ணு அவங்க ஏமாத்துற வரைக்கும் இந்த காவல்துறையும் அரசாங்கமும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? இன்னும் எத்தனை பேர்த்தோட வாழ்க்கையை வந்து அவங்க எடுக்கிற வரைக்கும் இவங்க பார்த்துட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு ஒரு நியாயம் வேணும். அந்த பையன் மேலே கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், அவங்க மேலேயும் உங்கள் குடும்பத்து மேலேயும். இப்போ நான் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்காக வந்திருக்கேன். நான் கலெக்டரை பார்க்கல. அதுக்கு எங்களுக்கு வந்து வேற ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அவனுக்கு வந்து இன்ன வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த செகண்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்களை உள்ளே போனாலே மிரட்டி ஃபோனை பிடிங்கி வச்சுட்டு எங்கள் மேலே திருப்பி கேச விடுறாங்க. நீங்கள் அடிச்சிங்களா, செஞ்சீங்களான்னு எங்களை 1000 கேள்வி கேட்குறாங்க. அவனை இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் நாங்கள் ஆளை கொண்டு போய் கொடுத்து கூட அவங்க வந்து, நான் துபாயில் போய் அவனை பிடிச்சிட்டு வந்திருக்கேன். இது எந்த கவர்மெண்ட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கல. நான் என்னோட சொந்த இதில் தான் போய் அவனை வந்து என் வாழ்க்கைக்காக நான் வந்து அவனை கூட்டிட்டு வந்திருக்கேன். முதல் மனைவி பிரசன்னாவின் தாய் பாக்கியம் கூறும்போது, போய் தஞ்சாவூரில் கொண்டு கட்டி கொடுத்தேன். ஆனாலும் பிரச்சனைகள் அது வந்து எங்களுக்காக எனக்கு எதுவுமே தெரியாது. மாசமாக இருந்தோடனே பைக்கில் போய் பிள்ளைய கீழே விழுந்துருச்சு. பிள்ளை 8 மாதத்து பிள்ளை அபாசமாயிட்டு, ஆண் குழந்தை, தஞ்சாவூர்லேயே. அதுக்கப்புறம் நான் போய் அவருக்கு அந்த டயத்திலே கை கால் சோக்காயிருச்சு. சோக்கானோன்னு என் மருமகன் என்ன சொன்னார், எத்தான் நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் ஏதாச்சும் உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன்னு சொல்லி விட்டுட்டு போனவர் 7 வருஷம் ஆகிட்டு வரவே இல்லை, இந்த பக்கமே வரல. என் பிள்ளைய கை கால் செயல் இழந்தவளாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பிள்ளைய பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஜாமானம் போட்டிருந்தேன். இதை கொண்டு போய் ஒரு 2 லட்சத்துக்கு அவன் நகையை வச்சு இவ பேருக்கு வச்சுட்டு அவர் எசிக்க அந்த 2 பேருமே துபாய் போயிட்டாங்க. அந்த பணம் இருக்கிற வரைக்கும் பிள்ளைய வச்சுருந்துருக்காரு. ரொம்ப முடியாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மாதிரி பிள்ளை ரொம்ப மோசமானவங்களும் ஒல்லிஸாக பிள்ளைய பிளேன் ஏற்றி விட்டுட்டார். தன்னாலும் அவள் வந்து மதுரை ஸ்டேஷனில் வந்து இறங்கி நான் போய் அந்த பிள்ளைய கூப்பிட்டு வரும்போது எனக்கு ரொம்ப அழுக வந்துச்சு. இப்படி ஒரு பிள்ளைய இப்படி இப்படி அனுப்பி விட்டுருக்காங்களேன்னு. அதுலேருந்து என் பிள்ளை என் வீட்டில் தான் இருக்காப்புல. ஆனால் 7 வருஷம் ஆகிட்டு இந்த மனுஷன் இந்த பக்கமே அவளை பிளேனில் இறங்கி என்கிட்ட வந்த உடனே எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி வச்சுட்டார். என் பிள்ளைகளுடைய நம்பர் எல்லாருமே பிளாக் பண்ணி வச்சு இப்போ வந்து இந்த பிள்ளை முடியாமல் இருந்த நேரத்தில் அவர் ஃபோன் பண்ணோன்னா பிள்ளைக்கு முடியலை. பிரச்சனை, நான் வந்துட்டேன், நீ சொன்னா நான் பொழைச்சிக்கிடுவேன், நான் சாக போகிறேன், நான் காலில் விழுந்து கும்பிடுறேன், உங்கள் அம்மா காலில் விழுந்து கும்பிடுறேன், என்னை இது ஒரு கட்டத்தில் என்னை என்ன செஞ்சீங்க, அப்படி என்ன உங்களுக்கு இப்படி அழுகுறீங்க அப்படிங்கும்போது எங்கள் அப்பா வந்து என்னை புத்தியை மாற்றி நிறைய கல்யாணங்களில் வந்து முடிய சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு டாக்டர்னுட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சிருங்க, அது டாக்டர் 2 லட்சம் சம்பாத்தியம் பண்ணுது, அதுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. இப்போ அது வந்து என்கிட்ட அது வந்து என்னை ரொம்ப அடிமையாக்குது. எனக்கு அந்த பொண்ணு வேண்டாம், நீ எனக்கு வேணும், நான் உன்னையும் பார்த்துக்கிடுறேன், உங்கள் அம்மாவையும் நான் பார்த்துக்கிடுறேன், எனக்கு இந்த ஒரு இது மாத்திரம் நீ சரின்னு சொல்லிட்டேன்னா உன்னைய வச்சு நான் வாழ்க்கை நடத்துகிறேன் அப்படின்ட்டு இப்படி வந்த உடனே அப்படி என்ன சரி அப்படிலாம் சாகாதாங்க, சரி பார்த்துக்கிடுவோம் அப்படின்னாப்புல. அந்த பெண்ணை அதை கேள்வி கேட்டோன்னா பிள்ளைக்கு ஒரு மாதிரி மயக்க மாதிரி வந்து கீழே விழுந்து ஐயோ கல்யாணம்லாம் முடிச்சுட்டாரு. இப்போ கல்யாணம் முடியாமல் இருந்தாலும் அவள் ஏற்றுக்கிடுவாள். கல்யாணம் முடிச்சுன்னு சொன்னோன்னா அவளுக்கு முடியலை. எனக்கும் ரொம்ப படபடன்னு வந்து 108 வந்து இப்போ ஜிஹெச்சில் இருக்கோம். அப்புறம் எனக்கு ஃபோன் வந்துச்சு, என்ன பேசவே மாட்டேங்கன்னா அவளுக்கு நேற்று சொன்னதுலேருந்து அவளுக்கு ஒரு மாதிரி படபடன்னு வந்துட்டியா, ரொம்ப ஜிஹெச்சில் இருக்க முடியாமல் இருக்கானோன்னா உடனே அவர் 2 நாள் கழித்து மெதுவாக வந்தார். ஜிஹெச்சுக்கே வந்துட்டு ஃபஸ்ட் நாள் வந்துட்டு உடனே போயிட்டார். காலையில் வந்தார், சாயந்தரம் போயிட்டார். இப்போ நேற்றைக்கு அவர் வந்தார். வந்து இருந்துக்கிட்டு மெல்ல உங்கள் அம்மாவை வீட்டுக்கு போக சொல்லி இந்த சர்டிஃபிகேட், என்னுடைய படிப்பு சர்டிஃபிகேட் உங்ககிட்ட தான் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வர சொல்லுன்னுட்டே இருந்தார். அந்த பிள்ளை பேசவும் முடியலை, சும்மா கழுத்தை போட்டு முடிக்கிட்டு கிடக்கா, பெற முடிச்சுட்டு கிடக்கா. அதனால என்ன நீ தான் வேணும், நீங்கள் தான் வேணும்னுட்டு போலீஸ்காரங்க யாரும் வந்து கேட்டோன்னா இது எனக்கு மூத்த கணவர், எனக்கு தான் உரிமை அப்படின்ட்டு நீ சொல்லு, உனக்கு உரிமை இருக்குது பிரச்சனை, உங்கள் அம்மாவுக்கும் உரிமை இருக்குது, நீ எத்தனை பொண்டாட்டியை வந்து எனக்கு தான்ட்டு அவங்க இல்லாதெல்லாம் சொல்கிறாங்க, நீ எனக்கு புருஷன் வேணும்னுட்டு நீ ஸ்ட்ராங்காக அடி, நான் உன்னை வச்சு பார்த்துக்கிடுதுன்ட்டு அந்த பிள்ளைக்கு இப்படியே டைவர்ஸ் கொடுத்துட்டே இருக்கார். அது கொடுக்க அதுக்கு ஒரு மாதிரி மைண்டு சரியில்லாமையே பேச்சு கூட வராதபடி இந்த பிள்ளை இப்படி ஆயிட்டு. 7 பெண்களை திருமணம் செய்து பணம் நகை மோசடி செய்த ஃபாதர் என சொல்லிக் கொள்ளும் பிரசாத் மீதும் அவருக்கு உடந்தையாக இருக்கும் அவரது ஃபாதர் ஜேம்ஸ் ராஜா மீதும் காவல்துறை முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை. பரமபிதாவே, நீங்கள்தான் இவரை தண்டிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் தரப்பினர்.
என் புருஷன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான் ஐயா. எனக்கு வந்து உடல் அளவுக்கும் மனசு அளவுக்கும் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு தக்க தண்டனை எனக்கு அவனுக்கு வாங்கி கொடுங்க. எனக்குள்ள நீதி வேணும். இனிமேல் எந்த பிள்ளைகளும் பாதிக்கவே படக்கூடாதுயா. எத்தனையோ பிள்ளைகள் பாதிச்சுட்டாங்க. அடுத்த எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாது. நீங்கள் தான் நீதி வாங்கி கொடுக்கணுயா. பாலிமர் செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் நாகராஜ். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.